இன்னைக்கு இந்த நூலை பற்றி ஒரு திறனாய்வு செய்த தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த புக்கு காப்பி வந்தோன்னே லாஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொண்டு போய் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் அஃபீஷியல் அவங்க நமக்கு வந்து இப்பயுமே ஒரு உதறல் இருக்கும். அது எனக்கு நான் பார்த்த ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ் கிட்ட இவ்வளோ மக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபர், மக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடியவங்களோட ரொம்ப இயல்பாக எந்தவித ஏரும் இல்லாமல் பழகி மக்களுக்காக சதா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக நான் அவங்கள பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து தோழர்கிட்ட போய் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ லாஸ்ட் டைம் என்னால் கூப்பிட முடியல. இந்த தடவை நான் வந்து யோசிக்கும் போது தோழர் உடனடியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது பொங்கல் அன்னைக்கு வரதெல்லாம் அவ்வளோ சாத்தியம் கிடையாது. அவங்க பொண்ணு வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஹி ரெடிலி அக்செப்டட். அண்ட் இந்த புக்கில் இருக்கக்கூடிய உழைப்பையும் வந்து அவங்க குறிப்பிட்ட பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு அவங்க பேசணும் அப்படின்னு நான் விரும்பினேன். ஏன்னா இடதுசாரிகள் பற்றி இடதுசாரிகளுக்காக எழுதி இடதுசாரிகளே பேசுகிற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடிய தத்துவம் என்ன, இந்த தத்துவம் என்ன செஞ்சிருக்கு, என்ன செய்யறதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிற விஷயங்களை வந்து ஜனநாயக சக்திகள் எல்லாரும் அதை வந்து பேசணும், யோசிக்கணும், கருத்துக்களில் மாறுபடலாம். அந்த வகையில் வந்து தோழர் பேசினது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நான் ஃபீல் பண்ணுறேன். 360 டிகிரின்னு குறிப்பிட்டு அவங்க சொன்னது வந்து என்னுடைய ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டாக நான் பார்க்குறேன். ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் ஆக்சுவலி, என்ன சொல்கிறேன், ஓவர்வெல்ம்டு அந்தளவுக்கு. அடுத்தது வந்து சுகந்தி தோழர் வந்து சொன்ன விஷயங்கள், ஏற்கனவே சுகந்தி தோழர் இந்த புக்கை படிச்சுட்டு அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட பல்வேறு செக்ஷன்ஸை வந்து ரொம்ப டீப்பாக தலித் மக்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லா தளத்திலையும் வந்து அதே மாதிரி ஒரு வர்க்க சுரண்டலாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலையுமே ரொம்ப வேலை பார்த்த களப்பணி அனுபவம் உள்ள ஒரு தோழர். ஸோ அவங்க இந்த புக்கை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நர்மதாவில் நீங்கள் சாதிய அமைப்பை பற்றி, சாதிய அமைப்பு வந்து பெண்களுக்கு இழைக்கக்கூடிய சுரண்டலை பற்றி, தலித் பெண்களுக்கு இழைக்கக்கூடிய சுரண்டலை பற்றி நீங்கள் இன்னும் ஒரு செக்ஷனாகவே கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் கவின்மலரும் சொன்னாங்க. இது ரெண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் வந்து அடுத்த எடிஷனில் நான் அதை கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். அதே மாதிரி கவின்மலர் சொன்ன, நானுமே வந்து செக்ஸ் ஒர்க்கருங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, பட் ஒர்க்குங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அதை அடக்கணுமாங்கிற டிபேட் இன்னும் எனக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அதனால் எனக்கு நான் இன்னும் அந்த விஷயத்த நான் சார்ந்த இயக்கத்தோட நான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒர்க்குன்னு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா கற்புங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால பாலியல் சார்ந்து சுரண்டல், வணிகப்படுத்தல்ங்கிறது இருக்குது, ரெண்டுமே உடையணும். இந்த சமூகத்தில் அதை பற்றி கொண்டு தனக்கு வாழ்வாதாரத்துக்காக வைத்து கொண்டு இருக்க வேண்டிய தேவை வந்து நிர்பந்திக்கப்பட்டிருக்கு. அந்த நிர்பந்திக்கப்பட்டவர்கள் வந்து இதுலேருந்து விடுவிக்கப்படணும். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அனைத்து மனிதர்களுக்கும் வந்து ஒரு கண்ணியமான பிறப்புரிமையாக வந்து ஏற்படுத்தப்பட வேண்டும். அது வந்து வளங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஆனதுங்கிற ஒரு சமூகத்தில் தான் அது இருக்கும். அந்த வகையில் எனக்கு அந்த டிபேட் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நான் வந்து இன்னமும் அதை குழம்பி தான் இருக்கு. எனக்கு சொல்ல பிடிக்கல, ஆனாலும் அது ஒரு ஆணாதிக்க சொல் தான். ஆனாலும் எனக்கு தொழில்னு சொல்ல பிடிக்கல, அதை வேலைன்னு சொல்ல பிடிக்கல. ஸோ அதையும் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த புக்குக்கு வந்து இப்போதான் நான் எடுத்து பார்த்தேன். 2010 டிசம்பர் 10 மனித உரிமை தினத்தன்று ஜவஹர் தோழர் அவரிடம்தான் நான் மார்க்சியம் பயின்றேன். 10 வருஷம் விமன் எம்பவர்மெண்ட், ஜெண்டர் இதில் ஒர்க் பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு தான் நான் அவரை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நீயே வந்து டார்வின் கூட வந்திருக்காரு, ஜவஹர் அப்பாவுடைய மூத்த மகன். அப்போ அவர் கேட்கும்போது, நான் உன்னை 10 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், நீ மார்க்சிஸ்ட் சர்க்கிள்குள்ளே, ஸ்டடி சர்க்கிள்குள்ளே நீ வந்ததே இல்லையே, நீ மார்க்ஸ் எங்கல்ஸ் பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க போய் எனக்கு நிஜமாவே நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், மார்க்சியம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், எனக்கு புரியலை, ஆனால் உனக்கு கூட புரியலை அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு மெத்தடாடிக்கல் ஸ்டடிக்குள்ளே என்னை அழைச்சிட்டு போய் டெய்லி அவர் வீட்டிலே தான் இருப்பேன். 2 வருஷம் அவர் வீட்டிலே தான் இருந்தேன். நான் திருமணமானவர், பட் இருந்தாலும் வந்து எங்கள் வீட்டு சூழ்நிலை அப்படி. எல்லாருமே ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சதை ஒருத்தவங்க செய்யணும் அப்படின்றதுக்கு கூட நிற்பாங்க. அப்படியான மனிதர்களை தான் நான் தேர்ந்தெடுத்து ஒரு குடும்பமாக உருவாக்கி கொண்டேன் என்னுடைய திருமணத்துக்கு பிறகானது. ஸோ அதனால் அப்பா வீட்டில் போய் இருந்து மார்க்சியத்துக்குள்ளார நான் போய் ட்ராவல் பண்ணி
படித்து அப்போ நான் 2020ஆம் வருஷம் 10வது நாள் டிசம்பர் நான் வந்து அவர் போட்டிருக்கேன், அப்பா நான் வந்து குழந்தைங்களுக்காக மேத்தமெட்டிக்ஸ்லாம் எழுதணும், விமனுக்கு வந்து விமனை பற்றின புக்கு எழுதணும், மார்க்சிசம் அண்ட் விமன் பற்றின புக்கு எழுதணும்னு சொல்லி போட்டிருக்கேன். எனக்குள்ளே வந்து நான் படிக்க எனக்கு வந்து என்னென்னா, இது வரைக்கும் நான் பெண் விடுதலை பற்றி நான் நினச்சிட்டு இருந்தது இந்த சிஸ்டத்துக்குள்ளே லாஸ் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சரியாயிரும், இம்ப்ளிமெண்டிங்கில் தான் பிரச்சனை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லை, ஐ வாஸ் பீட்டிங் அரவுண்ட் த புஷ். எங்கே சொல்யூஷன் இருக்குது? மேபி மார்க்சிசம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் வேணால் சில ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம், ஆனால் அந்த தத்துவம் வந்து மார்க்ஸ் எங்கல்ஸ் 1848 தொடங்கி சொன்ன விஷயங்கள் 1917 தொடங்கி உலகத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பார்த்தா எந்தவித பயஸும் இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு ஓப்பன் மைண்டட்னஸோட அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து நான் வந்து லேர்ன் பண்ணுறேன், அன்லேர்ன் பண்ணுறேன், ரீலேர்ன் பண்ணுறேன். ஆனால் அன்லேர்ன் பண்ணுற பாயிண்ட் இதுன்னு நான் நினச்சேன்னா நான் முதல்ல அதை வந்து ஹானஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு எஸ் ஐ ஹாவ் டு அன்லேர்ன், ஐ ஹாவ் டு ரீலேர்ன், அதுக்குள்ளே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது வரைக்கும் இப்போ இவங்களாம் சொன்னாங்க, நான் தொடர் ஓவியாவோட பயணித்தவர், ஒரு பெரியாரியவாதியாக நான் வந்து ஒரு பெரியாரிஸ்டுகளோட இப்போ நான் பெரியாரியவாதி தான். ஆனால் பெரியார் வந்து வர்க்க போராட்டம் வந்து ஏன் முக்கியம், ஒரு வர்க்க கட்டுமானத்தை நம்ம ஏன் பார்க்க தவறுறோம், ஏகாதிபத்தியத்தை ஏன் நம்ம பார்க்க தவறுறோங்கிற அந்த ஒரு கொந்தளிப்பு இருக்குது. அந்த கற்றலுக்குள்ளே நான் போன பிறகு அதில் உள்ள லேர்னிங்லேருந்து என்னால் வந்து டிசோஷியேட் பண்ணிவிட்டு என்னால் வேலை பார்க்கவே முடியாது. அப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய மனசாட்சிக்கு எனக்கு எது சரின்னு படுற பார்வைக்கு மாற்றாக நான் வந்து செயல்பட்டதா அது என்னால் முடியவே முடியாது. ஸோ அப்படியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு எவல்யூஷனுக்குள்ளே வந்து தான் நான் இந்த புக்கை நான் வந்து எழுதியிருக்கேன். அதை வந்து கவிமலர் சொன்னாங்க, நான் பார்த்த நர்மதாவும் இப்போ அவங்க வந்து அடைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய இடம்னா அவ்வளோ பெரிய லேர்னிங் அது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லேர்னிங்கிறது வந்து ஒரு இன்ஃபைனைட் ப்ராசஸ். அதுக்கு வந்து நிஜமாவே நம்ம வந்து அது ஒரு ஓப்பனாக இருக்கணும். அந்த விஷயத்தை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த நூல் வந்து எழுதுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர் வந்து தோழர் நாகராஜன், என்னோட பப்ளிஷர். அதாவது நீங்கள் எவ்வளோ வேணால் எழுதுங்க, அதாவது அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, தோழர் நீங்கள் வந்து பெண்களை பற்றி எழுதுறேன்னு சொன்னீங்க, ஏன் இன்னும் எழுதி ஆரம்பிக்கலன்னு கேட்பாரு. அதே மாதிரி எவ்வளோ வேணா தோழர், 5000 வார்த்தையெல்லாம் போதும் தோழர், அந்த அமெரிக்கா பற்றி நியூ காலனிஸில் விமனோட சுச்சுவேஷன்லாம் இதுதான் 5000 வேர்ட்ஸ் தோழர். இப்போ நான் இதெல்லாம் எழுதிடுறேன், ஆன்லைனில் எழுதிடுறேன், புக்காக போடும்போது எப்படி தோழர் அதெல்லாம் பார்த்துக்கலாம் தோழர் நீங்கள் எழுதுங்க அப்படின்னுவார். அவர் கொடுத்த அந்த ஊக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் விட நான் சொல்ல வேண்டியது, ஒருவேளை நான் ஒரு ஆர்கைவ்ஸில் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த நூல் நான் எழுதியிருப்பேன், ஆனால் இது இவ்வளவு தரவுகளோடு என்னால் வந்து சொல்லியிருக்க முடியாது. சுந்தர் சார் இருக்காங்க ரோஜா முத்தையா நூலகத்தில் டைரக்டர், ஜனசக்தி அவங்க பண்ணுற ஒர்க் வந்து ஒரு ஃபினாமினல் ஒர்க்கு. அவர்கள் செய்து வைத்த பணிகள் பயன்படுத்தி தான் இப்படியான ஒரு நூலை என்னால் படைக்க முடிந்தது. ஏன்னா 1895 விமன் ஒர்க்கர் நூல் குரூப்ஸ்காய் எழுதுறாங்க. அதில் ஒய்ஃபை அடமான வச்சு ரஷ்ய தொழிலாளர்கள் குடும்பங்கள் பிழைத்தது. டே பானிங், காலையில் போய் அடகு வச்சுட்டு வருவாங்க, சாயங்காலம் வந்து காசு சம்பாதிச்சா ஒய்ஃபை மீட்டுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த சொத்துமே கிடையாது, ஒரே சொத்து வந்து அவங்களுடைய மானம், தன்மானம் தான். அப்படி இருந்த ஒரு ரஷ்ய சமூகம் 1917 அங்கே வந்து புரட்சி நடக்கிறது, ஒரு தொழிலாளர் அரசு அங்கு உருவாக்கப்படுகிறது, அனைவரும் உழைக்கிறார்கள், உற்பத்தியை செய்கிறார்கள், தங்களுடைய ஒட்டுமொத்த சோசியலிச சமூகத்துக்கான உற்பத்தியை செய்கிறார்கள். அதில் ஆண்கள் பெண்கள் பேதம் கிடையாது. 1942 1917 புரட்சி நடக்குது, 1942. அப்போ நம்ம நாட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், பெண்களுக்கு வந்து கல்யாண வயசை 12 ஆக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சொத்துரிமை சுத்தமாக கிடையாது, பேரை கூட குறிப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னாருடைய ஒய்ஃப், இன்னாருடைய பொண்டாட்டி, இன்னாருடைய மகள், இப்படி தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அந்த கண்டிஷனில் 1942 ஜனசக்தியில் இப்போயும் கூட நீங்கள் போய் பார்க்கலாம், பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்குது. 1942 நவம்பர் 7 புரட்சி தினத்தன்றுக்கு வந்த ஜனசக்தி இஷ்யூவில் ஒரு பை சார்ட் போட்டு விளக்கியிருக்காங்க. யூனிவர்சிட்டியில் இருந்தவங்க வந்து 63% விமன், டாக்டர்ஸ் வந்து 61%. பெரிய, அதாவது தொழிற்சாலைகள்னா சாதாரண தொழிற்சாலைகள் கிடையாது, பிஹெச்இஎல் மாதிரி வந்து ஒரு பெரிய தொழிற்சாலைகளில் ஒர்க் பண்ண விமனோட எண்ணிக்கை 140%. அதே மாதிரி டீச்சர்ஸில் வந்து 63%. எனக்கு வந்து ஐ வாஸ் ஸ்டன்ட். இப்போ கூட
நம்ம வந்து உலகத்திலே ஒரு பெரிய பணக்கார நாடு, ஏகாதிபத்திய நாடுன்னு சொல்ற அமெரிக்காவில் இப்போ வரைக்கும் பெய்டு மெட்டர்னிட்டி லீவ் கிடையாது. பெய்டு மெட்டர்னிட்டி லீவ் வந்து அங்கே ரொம்ப ஃபியூ ப்ராவின்சஸ்ல தான் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது 1942 இவ்வளவு கண்ணியமான ஒரு வாழ்க்கை மனிதர்களுக்கு, அதுவும் மனிதர்களே ரொம்ப மோசமாக சுரண்டப்படுற பெண்களுக்கு உறுதி செய்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்க்சிய தத்துவம். ஸோ நான் வந்து எல்லாமே ஃபேக்ட் பேசிஸில் தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரேன். எனக்கு தரவுகள் இல்லாமல் எந்த ப்ரூஃபும் இல்லாமல் நான் எதையும் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். அப்படி ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதுதான் தீர்வுன்னு நான் வைக்கிறேன். நான் பார்த்த வரையில் இதுதான், நான் எனக்கு தெரிஞ்ச வரையில் இதுதான். ஸோ இந்த புக்குக்கான வரவேற்புன்னு சொன்னால் நிஜமாவே வந்து ஒரு பெரிய ஓவர்வெல்மிங் தான். தோட சொன்ன மாதிரி என்னோட முதல் புக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு புக்கு வந்து குழந்தைங்களுக்காக ஜெண்டர் பற்றி எதுனா ஒரு அடாப்டேஷன். இதுதான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் புக்கு. இது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அனுபவித்த பார்த்த விஷயங்களை ஃபைனலாக அதை பற்றின ஒரு ரிசர்ச்க்கான வாய்ப்பு கிடச்சி என்னோட எவல்யூஷனும் இந்த புக்குக்கான ஒரு 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 எவல்யூஷனாகவும் அமைஞ்சிச்சு. ஸோ அப்படி தான் என்னை அதை படைக்க முடிஞ்சிச்சு. என்னால் வந்து கடகடன்னு அடுத்தடுத்த புக்குக்குள்ளே எழுதிட்டு போக முடியாது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஸ்டடி, அடுத்து இம்பீரியலிசம் பற்றி ஒரு ஸ்டடி டீப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் போக முடியும். என்ன மாதிரியான ஒரு பர்சனுக்கு அவ்வளோ வந்து ஒரு பெரிய ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு, அவ்வளோ என்கரேஜ்மெண்ட். ஒரு போன வாரம் நான் வந்து திருப்பூர் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு மாத சங்கத்தில் ஒன்றிய அளவில் ஒரு கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தோழர் வந்து, தோழர் உங்கள் புக்கை நான் படிச்சிருக்கேன், அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் அதில் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் கூட வந்து இப்போ கருவூலமில் வந்து இணைஞ்ச அபிராமி இப்போ ஒரு 4 மாதமாக என் கூட வந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே 2 பேர் இருக்க டிபார்ட்மெண்ட் தான் அந்த சிபிஎம் ஆர்கைவ். அதில் அபிராமி வந்து 10 நாளில் அந்த புக்கை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷிஸ்ட் 123 படிச்சுட்டு வந்துட்டு அது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ டீப்பாக உள்வாங்கி அதை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் தெரிந்து கொண்டு நான் கற்ற விஷயங்களில் உண்மை இருக்கிறது என்பதை என்னுடைய சக மனிதர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய நூல் வடிவம். அந்த நூலில் சொல்லப்பட்ட பொருள் வந்து என்னுடைய சக மனிதர்களுக்கு போய் சேருகிறது என்பதை காட்டிலும் எனக்கு வந்து வேற எந்த எதிர்பார்ப்பும் இந்த புக்கு மூலமாக எனக்கு கிடையாது. அதை வந்து பல பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதவர்கள்லாம் வந்து எனக்கு அதை சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவார்டு தான் நான் சொல்லுவேன். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் ஐ கேனாட் டேக் டைம். மொத்தத்தில் என்னுடைய கலெக்டிவ் லேர்னிங், என்னுடைய லேர்னிங் ப்ராசஸ், அதற்கு வந்து வாய்ப்பளித்த பல்வேறு மனிதர்கள், அதற்கு வந்து ஏன்னா பெண்களுக்கு வந்து நேற்று ஒரு பெண் தோழர் சொன்னாங்க, இந்த புக்கை எழுதுறது வந்து எல்லா பெண்களாலையும் முடியாது. ஏன் முடியாதுன்னா முதல்ல டைம் இருக்காது, சூழ்நிலை இருக்காது அப்படின்னாங்க. நிஜமாவே ஒரு ரிசர்ச் ஒர்க் வந்து ஹார்ட்கோர் ரிசர்ச் ஒர்க்கை வந்து பண்ண முடியாத சூழ்நிலையில தான் விமன் இருக்காங்க. எல்லாருக்கும் மனிதர்களுக்கு வந்து சமமான மூளை தான், அவர்களுக்கான வாய்ப்பும் நேரமும் ரிசோர்ஸஸும் இல்லைங்கிறது தான். இந்த இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம வந்து தகர்க்கணும். இதற்கெல்லாம் இணைந்து செயல்படுவோம். இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு வருஷம் கழித்து நம்ம பண்ணுறோம். செகண்ட் எடிஷன் ஒரு 1000 நூல்கள் விற்பனை செஞ்சாச்சு ஃபர்ஸ்ட் எடிஷனில். அடுத்து ஒரு எடிஷன் நம்ம போகிறோங்கிறது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமான ஒரு 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 செய்தியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இவ்வளவு நேரம் வந்து இந்த கண்டென்ட்டை பற்றி பேசினதை கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்த இயக்கமும் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக உறுதுணையாக இருந்திருக்கிறது. ஸோ பாரதி புத்தகாலயம், நான் சார்ந்த சிபிஎம், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தோழர்கள், என்னை ஊக்கப்படுத்திய ஒவ்வொரு மனிதர்கள், ஒவ்வொரு தோழர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாரி, இதுக்கப்புறமா நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அடுத்ததாக நிஜமா இடதுசாரி இயக்க பெண்கள் பற்றி அது கவின் சொன்னது ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். கவின் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கியிருக்கோம். விரைவில் வந்து ஒரு ஃபார்ம் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது வந்து பொதுவாக இடதுசாரி இயக்கங்களில் வந்துட்டு என்னன்னா, நம்மளுடைய வரலாறை சொல்லக்கூடாதுன்னு தான் தலைவர்கள் நினைப்பாங்க. அதோடைய ஒரு மோசமாக தோழர் சிரிக்கிறாங்க. தோழர், நீங்களாம் வந்து அறிவொளி இயக்கத்திலேருந்து வந்த ஒரு பெண், அது வந்து நம்மளை பற்றி சொல்றது இல்லை, அரசியல் சூழ்நிலையில நம்ம எப்படி வந்து அரசியலுக்கு வந்தோன்னு சொல்றது, இதுதான் வந்து செய்தி. இதை பதிவு செய்யாத ஒரு போக்கு எங்கள் தலைவர்களிடம் இருந்தது. அதனால் நாங்கள் வந்து திணறுகிறோம். அதனால் வந்து எங்களால் வந்து அதை பண்ண முடியல. பட் ஏதாவது பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்கிறத பண்ணி ஏதாவது ஒரு we can do some sort of justice for that. அதுக்கு வந்து I will tirelessly
ஒர்க். இதை நான் வந்து சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைத்து தோழர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அபிராமி நன்றி உரையாற்றுவார்.